சரி பிள்ளைகள், அப்ப நாம இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு ஜெனரல் நாலேஜ்ல இன்னைக்கு நடந்த பேப்பர் இன்னைக்கு நடந்துச்சு. நான் அதில் விடையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அனைவரும் திருத்தி பார்த்து சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் நல்ல மார்க்ஸ். சந்தோஷம். அப்ப நாம இன்றைக்கு இந்த 25 தொடக்கம் இந்த 27 இந்த கேள்வியை மட்டும் பார்ப்போம். இது மாதிரி கேள்விகள் உங்களுக்கு 25ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு நான் தொடர்ச்சியா செஞ்சிருக்கேன். அப்ப இந்த கேள்வி ஒரு விடைகள் சில ஆட்கள் எப்படி எடுக்கிறேன்னு கேட்டிருந்தீங்க. அதனால இந்த கேள்வியை மட்டும் வீடியோவா போறேன். மத்த கேள்விகள் நம்ம கிளாஸஸ் இதுகள்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஐக்யூ கிளாஸஸ்லயும் இதுல இருக்கிற சில சில கேள்விகளை நான் எடுத்து போடுவேன். ஏன்னா ரீசெண்டா நடந்த பேப்பர் தானேயாகவே ரீசெண்டா நடக்கப்பட எக்ஸாம்பிளுக்கு சில நேரம் தேவைப்படலாம் என்ற அடிப்படையில். சரி, அப்ப இந்த கேள்வியை பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த லிப்டிக்ஸ் மாய் வாரது பிளஸ், நான் ஃபுல்லா வாசிக்கிறத, இந்த லிப்டிக் மாய் வாரது பிளஸ், அதே மாதிரி இந்த சப்பாத்து, அதாவது லேடிஸ் சப்பாத்து மாய் வாரது பெருக்கு. இது ஒரு தரவு. அதே மாதிரி அடுத்த தரவு என்னன்னா, இது எண், இதுல மூன்றின் எண்ணாம் அடுக்கு இது, அதாவது மூன்றின் எட்டாம் அடுக்கு சதவீதம், மூன்றின் ஹேசாம் அடுக்கு இது, மூன்றின் இதை கூட்டி வார அடுக்கு இது, மூன்றின் இதை கூட்டி வார அடுக்கு இது. சரி, முதலாவது கேள்வி இந்த சதவீதம். இந்த சதவீதம் வாரது இந்த எத்தனை பெருமானம்னு கேட்காங்க. அப்ப சதவீதம் வாரதுன்னா மூன்றின் எட்டாம் அடுக்கு. அப்ப எட்டு எத்தனை கண்டுபிடிக்கணும். எட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஆண்டு தந்துறாங்க. எட்டையும் ஹேஸையும் கூட்டினா எண்டு வருது, எட்டையும் டாலரையும் கூட்டினா ஸ்டார் வருது, எட்டையும் டாலரையும் கூட்டினா ஸ்டார் வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, டொலரோட என்ன எட்டையும் கூட்டினாலும் ஸ்டார் தான், டொலரோட ஒரு எட்டை கூட்டினாலும் ஸ்டார் தான், ரெண்டு எட்டை கூட்டினாலும் ஸ்டார் தான். இதே கூட்டினா ரெண்டு எட்டு தானே, ரெண்டு எட்டை கூட்டினாலும் ஸ்டார் தான், ஒரு எட்டை கூட்டினாலும் அவ ஸ்டார் தான். அப்படின்னா என்ன, கட்டாயம் பூஜ்ஜியமா தான் இருக்கணும். ஏன்னா ஏனைய விடைகளை கூட்டினா என்ன வரும், ஒரு இலக்கம் கூடும், ஒரே பெருமானம் வராது. ஸ்டார்னா இந்த மூன்றின் அடுக்கு, அதாவது இது இதுல மூன்றின் அடுக்கு ஸ்டார். ஆகவே எட்டு என்பது பூஜ்ஜியம். அப்ப எட்டு என்பது பூஜ்ஜியம் தான், ஹேஸ் என்பது மூன்றின் பூஜ்ஜியம் அடுக்கு சமன் எத்தனையா இருக்கும்டா ஒன்று. ஆகவே இதுக்கு விட ஒன்று. இது சுட்டிகள் சம்பந்தப்பட்ட கருமையா, இது சுட்டிகள்ற ஐடியா வச்சுதான் இந்த கேள்வி பூரணமாக வந்திருக்கு. சரி, அடுத்தே பாருங்க. ஒரே எண்ணை குறிக்கும் இரண்டு குறியீடுகள். சரி, ஒரே எண்ணை குறிக்கும் இரண்டு குறியீடுகள்டா பூஜ்ஜியம் தானே, பூஜ்ஜியம். சரி, எட்டு எல்லாத்துக்கும் பூஜ்ஜியம், அதுக்காண்டி எட்டுக்கு எல்லாத்துக்குள்ளயும் எட்டு வருது. அப்ப பூஜ்ஜியம்டா பூஜ்ஜியம் பிளஸ் ஹேஸ், ஹேஸ் என்பது என், ஹேஸ் அதாவது மூன்றின் ஹேஸாம் அடுக்கு என், இதுவும் ஹேஸ். ஏன்னா இங்க இது தேவையில்லை, இவ்வளவும் தேவையில்லை, ஏன்னா ஹேஸ் தானே, இது பூஜ்ஜியம் தானே, இதுவும் மூன்றின் ஹேஸாம் அடுக்கு இது. ஆகவே இது ரெண்டும் ஒரே குறியீடு, ஒரே இலக்கம், இது ரெண்டும் ஈக்குவல். ஆகவே அஞ்சாவது. ஆறாவது, சாரி அஞ்சா, 26ஆவதுக்கு அஞ்சாவது விடும். அதே மாதிரி 27ஆவது, அது சும்மா நார்மலான ஒரு கேள்வி, ஆனா விளங்கிக்கணும், நல்லா விளங்கிக்கணும். இது தர ஸ்டார். சரி, இது தர ஸ்டார்ண்டா இந்த குறியீடு என்பது மூன்றின் ஹேஸுக்கு ஈக்குவல். இந்த குறியீடு என்பது மூன்றின் ஹேஸுக்கு ஈக்குவல். ஆகவே மூன்றின் ஹேஸ் தர, மூன்றின் ஹேஸ் தர, இந்த ஸ்டார் என்ற குறியீடு என்பது நீங்க எதிலையும் பார்க்கலாம், இதுலையும் பார்க்கலாம். என்ன, இது பூஜ்ஜியம்ன்றதால மூன்றின் டாலர் என்றதுக்கு சமம், மூன்றின் டாலர் என்றதுக்கு சமம். இது சாதாரணம். ஆகவே மூன்றின் ஹேஸையும் மூன்றின் டாலரையும் பெருக்கி வாரது. இப்ப இது ஒரு சுட்டி. இந்த சுட்டி அடிப்படையில் பாத்தீங்கன்னா அடிசமன் என்றா மேலுக்கு கூட்டுப்படும், மூன்றின் ஹேஸ் சக டாலர். அப்ப இங்க பாருங்க, இது பூஜ்ஜியம், ஹேஸ் டாலரும் இங்க வருது. ஹேஸ் பிளஸ் டாலர், இந்த குறியீடு என்பது மூன்றின் ஈனவாறுது, மூன்றின் ஹேஸ் பிளஸ் டாலர் என்பது ஏன்னா சுட்டி அடிப்படையில, ஏன்னா இதுல மூன்றின் அடுக்கு தானே இது. ஆகவே மூன்றின் ஹேஸ், ஏன்னா இது பூஜ்ஜியம் ஆயிட்டு, மூன்றின் ஹேஸ் பிளஸ் டாலர் இதுக்கு சமனா இருக்கும். ஆகவே மூன்றின் ஹேஸ் பிளஸ் டாலர், ஆகவே மூன்றின் ஹேஸ் பிளஸ் டாலர் என்னதுக்கு சமன், இந்த பிரேக்கெட்டுக்கு சமன். ஆகவே விட பிரேக்கெட். ஆகவே இதான் இதுக்குரிய எப்படி விட எடுக்கிற மெதட்கள். மற்ற கேள்வியெல்லாம் நான் உங்களுக்கு விடையாக அனுப்பியிருந்தேன். தேவைப்பட்டா நான் வீடியோக்கள் எதுவும் போடுறேன்னா போடுவேன். ஆனா மேக்சிமம் இது 2026ஆம் ஆண்டு பேப்பர்கள் உங்களோட கிளாஸஸ்ல மேக்சிமம் செய்யப்படும். அதே போல அடுத்த பேச்சுக்கு 27க்கு நான் கிளாஸ் தொடங்கினேன். அந்த 27 பேச்சுக்குரிய கிளாஸ்லயும் பூரணமாக இந்த பேப்பரை விளக்கம் பார்க்கப்படும். சரி பிள்ளைகள், அப்ப நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம்.